Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஆனால் உங்கள் இமேஜோட பேக்ரவுண்ட் கலரை வேறு லெவலாக அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் PicsArt Apk யூஸ் பண்ணி. ஸோ அது எப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ சில டிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நான் கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். எனக்காக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு -25 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -9 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு -44 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஹைலைட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு -43 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பாருங்களேன், பர்சன், ஃபேஸு, கிளாத்து, ஸ்கை, ஹெட்டு, ஹேருன்னு இருக்கும். ஸோ இதில் கடைசியாக வந்து பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்சனை விட்டுட்டு பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து பக்காக வந்து கலர் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா நம்ம இது ஒரு சில சின்ன டிப்ஸ் தான். இன்கேஸ் நீங்கள் ஸ்கின் எரேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் வந்து பர்சனை தவிர்த்து பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து எனக்கு இந்த கலர் எஃபெக்ட் வரணும்னா இந்த இது டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கே டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய தான் ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கலர் ரீப்ளேஸ்ன்னு இருக்கும். கலர் ரீப்ளேஸ் கரெக்டாக இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் பிக்கர் வரும். அதாவது இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, இது வந்து கலர் பிக்கர்னு சொல்லுவோம். கரெக்டாக வந்து உங்கள் ட்ரெஸ்ஸு கலர், அதாவது இப்போ நீங்கள் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, ஷர்ட்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இங்கே ரீப்ளேஸ் யூஜ்ன்னு இருக்கும். கரெக்டாக வந்து இது இருக்குல்ல, ரீப்ளேஸ் யூஜ். இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண பேக்ரவுண்ட் அந்த பர்சனை பாருங்களேன், உங்களுக்கு அந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ ட்ரெஸ் கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகும். இதை வந்து ஒரு கரெக்டாக ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் யூஜ் வந்து நான் கரெக்டாக வந்து 86 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து மினிமம் யூன்னு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, இதில் மேக்ஸிமம் யூன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக செட் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக எடுத்து காமிக்கும். இன்கேஸ் இல்லை ப்ரோ, நான் ஷர்ட் வேறு கலர் போட்டிருக்கேன், ஃபேண்ட் வேறு கலர் போட்டிருக்கேன், நீங்கள் அகைன் அது ப்ளஸ் இருக்கும் பக்கத்துலேயே. இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இது பக்கத்துலேயே பாருங்களா ஒரு ப்ளஸ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் நீங்கள் எந்த கலரை பிக் பண்ணணுமோ பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து அந்த ஸ்கின் கலர் வந்து பிக் பண்ணுறேன். ஸோ ஸ்கின் கலரை பிக் பண்ணும்போது அந்த ஸ்கின் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ண உங்கள் ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி உங்கள் ஃபேண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் த கலர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன்னா அந்த கலர் ரிமூவ் ஆகிடும். ஓகே, சிம்பிள் தான். இப்போ அந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும் குட்டியாக. இதை கிளிக் பண்ணிங்க. இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க ஹேர்லேயே கூட அந்த கலர் வந்து பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு AI தான், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இது பண்ணுது. ஸோ அது வந்து மேனுவலாக பண்ணும்போது கொஞ்சம் இடத்த வந்து விட்டுடும்ன்றத விட எப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் இல்லை விட்டுரும். இது ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணும் அது. ஏன்னா அது வந்து ஒரு AI தான். ஸோ ஜஸ்ட் இந்த எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு அது எங்கெங்கெல்லாம் தப்பாக வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ அந்தந்த இடத்துல வந்து நீங்களே ரிமூவ் பண்ணுறங்க. சிம்பிள் தான். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பிஃபோர் த கலரு, அதாவது அவங்க பிஃபோர் த ட்ரெஸ் கலரு, இது ஆஃப்டர் த ட்ரெஸ் கலர். அதாவது எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரே கிளிக் தான் பண்ணணும், பக்காவது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அகைன் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ வந்து இங்கே கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், இதில் பிளர்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக பிளர்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு பிளர்ரை வந்து ஒரு 21 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபேடு வந்து ஒரு 69 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. பர்சனை வந்து விட்டுட்டு கரெக்டாக பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பிளர் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுக்கும்போது நம்மளுக்கு பர்சனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு போர்ட்ரேட் மோடில் வந்து எடுத்து கொடுக்கும். அதை வந்து நம்ம பிக்சார்ட்லேயே எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அகைன் கலர்ஸுக்கு போயிட்டு இதில் கலரைஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலரைஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஜ் வந்து ஒரு ஒரு 179 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபேடு வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 5 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டில் இருந்தால் கொஞ்சம் லுக்காக இருக்கும், பர்சனுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் எரேஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த வித சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரீசெட் லிங்க் தான் அது. ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே, செட்டிங்ஸ் காப்பி ஆகிடுச்சு. இப்போது பிக்சார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரே கிளிக் தான். இது வந்து பிஃபோர் த ஸ்கின்னு, இது ஆஃப்டர் த ஸ்கின். நான் ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் த ஸ்கின் டோன், இது ஆஃப்டர் த ஸ்கின் டோன். எப்படி ரொம்ப அழகாக ஒயிட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க இமேஜ். இது பிஃபோர் த பேக்ரவுண்டு இமேஜ், பேக்ரவுண்டை பாருங்களேன், அந்த கலர்ஸை. இது ஆஃப்டர். எப்படி ஜஸ்ட் ஒரே கிளிக் தான், ஓவரால் இமேஜோட லுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு முக்கியமான போஸ்ட்டு போடுறீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் பிச்சுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணலாமே, ஏன்னா பார்த்துட்டு சும்மா போகாமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனல் பிடிச்சிருந்தா, அதாவது இந்த ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ் இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிங்க. அண்டு என்ன எங்கேயாவது பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, tata bye bye from SD. Can you feel that?